ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சனிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க இது. காலையிலே வந்துட்டு எங்கள் வீட்டில் 2 கெஸ்ட் காலையில் விடிய காலையிலே வருவாங்க. அவங்க தான் வந்து என்னை சத்தம் போட்டு எழுப்பி விடுவாங்க. கதவை திறக்கிற வரைக்கும் ஒரே சத்தமாக இருக்கும். திறந்து விட்டால் போதும், வந்து உள்ள அமக்கலம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் உள்ள கதவுக்குள்ளே ஒரு ரூம் மாதிரி இருக்குது, ஹாலில். அங்கே வந்து குருவி கூடு கட்டி இருக்குது. நாங்கள் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூடு கட்டி இருந்தது. காலையில் வந்து 5:30 மணிக்கே வந்து சத்தம் போடுவாங்க கதவு திறக்கிற வரைக்கும். திறந்து விட்டால் போதும், ஒரே அமக்கலும் சத்தம்தான். அவங்களுக்கு அந்த செவத்து மேலே திணை வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து மறுபடியும் ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 8:30 9 மணி வரைக்குமே. அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வருவாங்க. கொஞ்ச நேரம் ஒரே தொல்லை தான். தொல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவங்க கத்துறது, ஓடுறது, வர்றதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த சத்தம். அதை பார்த்துக்கிட்டே காலையில் டீ போட்டு குடிச்சாச்சு. தினமுமே இப்படி தான் எங்கள் வீட்டில் காலையில் ஒரே குருவி சத்தமாக தான் இருக்கும். இங்கே ஹால்லையும் ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா அந்த வெளிவாசல்லேருந்து கிச்சன் வழியாக போவாங்க வருவாங்க. ஃபேன் ஓடினா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். எங்கே அடிபட்டுடுமோன்றதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவேன் நான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டு ஒரே சத்தமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இது மாதிரி குருவி காக்காங்கெல்லாம் வருமானு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இருக்கிற எல்லா வீட்லேயுமே குருவி காக்கா எல்லாமே வரும். அதுக்கு தினமும் சாப்பாடு வச்சு எனக்கு பழக்கம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும். அதுக்கு சின்ன கப்பில் தண்ணி வச்சுட்டு தினை வச்சுருவேன். இங்கே சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு போயிடுவாங்க. அதை பார்த்துக்கிட்டே இன்றைக்கி டீ போட்டு குடித்தாச்சு. இனிமேல் தான் மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும். உங்கள் வீட்டில் காலையில் எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.